Vidyakumar IS Academy Institute for your success. Are you preparing for TNPSC Group 1 exams? Here's your roadmap to success with the MPCM Batch 2025 course features. Before prelims, get access to mains class videos, over 250 plus hours, 14 books based on the latest TNPSC syllabus, a robust testing schedule, 36 daily tests, 9 weekly tests, and 6 revision tests, plus 86 hours of discussion videos with standard TNPSC questions. For prelims, the journey continues with 240 plus hours of prelims class videos and 11 updated books. Intensive testing, 80 daily tests, 12 weekly tests, 8 revision tests, 2 mock exams, and 64 hours of discussion videos. And for the final stretch, after prelims, 100 plus hours of mains class videos, 45 daily tests, 9 weekly tests, 6 revision tests, a full mock, and 90 hours of discussion videos. Classes start February 2025. Admissions are now open. Let Vijayakumar's expert guidance pave your path to success. Enroll today and make your dream a reality. All students audible irukka na pesudhu kekudha. Good morning friends. Okay, test போட்டீங்களா? சரி, நீங்க நம்பர்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. மொத்தமாவே எத்தனை பேர் போட்டிருக்கீங்கன்னா 50 பேர் தான் போட்டிருக்கீங்க. 53. ஓகே. ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து அக்ஷயா, செகண்ட் ரேங்க் வந்து கார்த்திக் குமார், தேர்ட் ரேங்க் வந்து கலா, நீங்க மணிகண்டன் தேர்ட் ரேங்க். ஓகே, ஸோ இன்னைக்கு டெஸ்ட் போட்டிருக்கீங்க. 15 கொஸ்டின் தான். கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? 1-2 மட்டும் தெரியாமல் இருந்திருக்கும். அது தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட், வந்து ரிவிஷன் பண்ணீங்களா? பண்ணீங்களா? பண்ணலையா? பிஸி காலையில் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. ஓகே பிரித்யா ஃப்ரெண்ட், ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் ரிவிஷன் பண்ணீங்களா? மார்னிங் வந்து சார் நம்ம ஷெடியூலில் வந்து கண்டிப்பாக நேற்று நைட் என்ன பண்ணிருக்கணும், இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னு ஒரு பிளான் போட்டிருக்கணும். இன்னைக்கு காலையில் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். கிளாஸ் முடிஞ்சு என்ன பண்ணணும், அன்னைக்கு நடத்தினதை அன்னைக்கே போய் படிச்சிடணும் வந்து. ஸோ இது எக்கானது கொண்டும் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது வந்து. அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கோம் வந்து. நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஒரு வேகம் இருக்கும், அப்புறம் எக்ஸாம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் இருக்கும். இப்படிதான் 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுதான் பண்ணுவாங்க வந்து. நம்ம மட்டும் தான் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு செயல்பட போகிறோம். டெய்லி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கிளாஸ் முடிச்சு படிக்கிறது, அடுத்த நாள் காலை ரிவிஷன் பண்ணுறது, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் சொதப்பாம கரெக்டாக நடக்கும். இல்லை நம்ம பிளானே போடலன்னா என்ன ஆகும், காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்னு தெரியாது வந்து, என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், போய் படிக்கலாமா வேணாலும் தெரியாது, வேற ஏதாவது வேலையை பார்ப்போம், அப்புறம் நைட்டு வந்து எத்தனை மணிக்கு தூங்க போகிறோன்னு தெரியாது வந்து. இதில் மெயினாக நமக்கு பெரிய பிரச்சனை யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் தான். அது எவ்வளோ நேரம் நம்ம டைம் எடுத்துக்க போகுது அப்படின்னு நமக்கே தெரியாது வந்து. நம்ம நைட்டே ஷெடியூல் போட்டோன்னா என்ன பண்ணோம் வந்து, அப்போ நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா அந்த ஷெடியூல் வந்து ஆன் பண்ணிகிட்டே இருக்கும். நீ இத்தனை மணிக்கு இது பண்ணணும்னு சொன்னேன், இத்தனை மணிக்கு படிக்கணும்னு சொன்னேன், இது ரிவிஷன் பண்ணணும்னு சொன்னேன், டெஸ்ட் போடணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகிறது அப்படின்றத நம்ம குறைச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்த டாபிக் வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக் வந்து the group which is not included in 5 kingdom of classification is 5 உலக வகைப்பாட்டில் சேர்க்கப்படாத பிரிவு எது அப்படின்றதா வந்து கேள்வி. ஸோ வைரஸ் அப்படின்றது வந்து வைரஸஸ் அப்படின்றது சேர்க்கப்படாது அப்படின்னு நமக்கு தெரியும். எது எதெல்லாம் அதில் சேர்த்திருக்காங்க அப்படின்னா வந்து ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படின்றது வந்து எதில் வரும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து. சரி, புரோட்டோசோவா எதில் வரும் அப்படின்னா புரோட்டிஸ்டால வரும். பங்கை எதில் வரும், பங்கை. அவ்வளோ. இன்னும் 2 உலகம் இருக்கு, என்னது? அனிமலி. அப்புறம் முனிரா விலங்கு உலகம் சொல்லிட்டு மொத்தம் 2 இருக்கு அப்படி. அப்ப சேர்க்கப்படாதது எது அப்படின்னா வைரஸ். ஏன் சேர்க்கல? அதுவே இன்னும் முடிவு பண்ண முடியல வந்து. ஹோஸ்டுக்கு வெளியே இருந்தா நான் லிவிங், ஹோஸ்டுக்குள்ள உள்ள போயிருச்சு, ஓம்புயிரிக்குள்ள போயிருச்சு அப்படின்னா லிவிங் அப்படின்ற பண்பு வந்துருது அப்படி சொல்றாங்க. ஸோ அதனால முடிவு பண்ணதுனால அது எங்கேயுமே கொண்டு போய் வைக்கலாம். அட்வான்ஸ்டு ஃபேமிலி ஆஃப் மோனோகாட்டிலிடான் இஸ் ஒரு விதத்திலே தாவர குடும்பத்தில் மேம்பாடு அடைந்த குடும்பம் நம்ம பார்க்கல வந்து. எது மேம்பாடு அடைந்த குடும்பம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் ஆர்கிடேசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேம்பாடு அடைந்த ஆர்கிட்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம். ஆர்கிட்ஸ் அப்படின்னா ஃபிளவர்ஸ் தான் வந்து.
அதிக அளவில் இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து லார்ஜஸ்ட் அந்த நம்ம வந்து ஃபெனரோ கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல லார்ஜஸ்ட் ஒரு ஃபேமிலியா எது இருக்கு அப்படின்னா வந்து இந்த ஆர்கிடேசி அப்படின்றது இருக்கு. வந்து ஆர்கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நறுமணத்துக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம். வந்து இந்த பர்ஃபியூம் பாடி ஸ்ப்ரேக்ல ஸோ அதுலயும் கொண்டு வரோம். ஈவன் வந்து ஃபுட்டா வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அப்ப லார்ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபெனரோ கேம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்கிடேசி அப்படின்னு லார்ஜஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து மியூசி அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து இது வந்து பனானா வந்து வாழைப்பழம் வந்து. ஸோ ஃபேமிலி எந்த ஃபேமிலியில வரும் அப்படின்னா வந்து பனானா ஃபேமிலியில வரும். எக்ஸாம்பிள் வந்து பனானான்னு போட்டுக்க வேண்டியதான் வந்து. அடுத்து போயேசி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஃபேமிலி அப்படின்னா கிராஸ் வந்து புற்கள் வந்து புல் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபேமிலியில வரும் போயேசி அப்படின்னா வந்து. அடுத்து சொலனேசி அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து மெயினா வந்து இதுல எதை சொல்லணும்னா பொட்டேட்டோ சொல்லுவோம், உருளைக்கிழங்கு வந்து. ஸோ உருளைக்கிழங்கு வந்து எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா வந்து இது சொலனேசி வந்து. அண்ட் போயேசி அப்படின்னா வந்து கிராசஸ் வந்து. அண்ட் மியூசி அப்படின்றது வந்து என்ன இது எந்த ஃபேமிலியில வரும், அதுல என்ன எக்ஸாம்பிள் வரும் அப்படின்னா பனானா வரும் சொல்லி பார்க்கணும். மியூசி ஃபேமிலி அதுல என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா பனானா வந்து. போயேசி அப்படின்றது ஃபேமிலி, ஸோ அதுல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து. அண்ட் சொலனேசி அப்படின்னா வந்து நிறைய இருக்கும், அதில் செரி வரும், பெப்பர் வரும், அண்ட் பொட்டேட்டோ வரும். எல்லாமே அதுல அந்த ஃபேமிலிக்குள்ள தான் வரும் வந்து. எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா பொட்டேட்டோ, செரிஸ் அண்ட் பெப்பர் அப்படி சொல்லி போகலாம் வந்து. இது எல்லாமே வரும். ஆர்கிடேசி அப்படின்றது ஃபிளவரிங் கொடி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல வந்து ரூட்ல வந்து இது பண்ணுதுல, அதனால மிக்சரா வருது வந்து. பெரிய ஃபேமிலி. ஆனா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் தாறு பண்ணும்போது மேம்பாடு அடைந்ததுன்னு எதை சொல்றோம் அப்படின்னா இந்த ஆர்கிடேசி. இதுதான் நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டினா கேட்பாங்க. சப்போஸ் தெரிஞ்சுக்கலாம், ஆப்ஷன் இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து பார்க்குறோம். இந்த டேரக்டா ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. அடுத்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் கண்டிப்பா போட்டிருப்பீங்க. மேட்ச்ல ஃபாலோயிங்னாவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் வந்து. ஸோ நிதானமா அதை பார்த்துட்டு அதே மாதிரி 4 ஆப்ஷனையும் செக் பண்ணிடணும் ஒரு தடவை வந்து. நம்ம ஒரு 2 மேட்ச் பார்த்துட்டு உடனே ஆன்சரை போட்டுக்கூடாது வந்து. மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம கெஸ் பண்ணது கரெக்டா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் வந்து. இப்ப ஸ்பெமட்டோபைட்டா அப்படின்றது நம்ம பார்க்கல வந்து ஆக்சுவலா வந்து. ஸோ ஸ்பெமட்டோபைட்டா அப்படின்னு பார்க்கலனாலும் மீதி இருக்கிற 3மே வந்து நம்ம ஆன்சர் பண்ணக்கூடியதா தான் இருக்கு. ஜிம்னோஸ்போம் பார்த்தோம், டெரிடோபைட் பார்த்தோம், பிரயோபைட்கள் பார்த்தோம் வந்து. ஜிம்னோஸ்போம் அப்படின்னும் போது திறந்த விதையுடைய தாவரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் வந்து. அப்ப டெரிடோபைட்டுகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வாஸ்குலார் திசுக்குள்ளன்னு காணப்படும். ஃபர்ஸ்ட் வாஸ்குலார் ஃபேமிலி டெரிடோபைட்டு, அதுக்கப்புறம் ஜிம்னோஸ்போம், அதுக்கப்புறம் ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு பார்த்தோம் வந்து. அந்த பிரயோபைட்டுகள் அப்படின்னும் போது என்னன்னா தாவர உலகின் நீர்நில வாழ்வன ஆம்பிபியான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வந்து. இப்ப ஸ்பெமட்டோபைட்டுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா விதை தாவரங்கள் ஸ்பெமட்டோபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்ப ஸ்பெமட்டோபைட்ஸ் அப்படின்னா வந்து விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து 4, 3, 2, 1 அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெமட்டோபைட்டா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சீட் பேரிங் பிளான்ஸ். அண்ட் ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படின்றது வந்து பிளான்ஸ் வித் நேக்கட் சீட்ஸ். அண்ட் டெரிடோபைட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிபியான் டெரிடோபைட்ஸ்னா வாஸ்குலார் கிரிப்டோகேப்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. பிரயோபைட்ஸ் அப்படின்னா வந்து ஆம்பிபியான்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து 4, 3, 2, 1 அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர் வந்து. Which group of plant species are lower in number in the plant kingdom? தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்கள் கொண்ட தாவர தொகுதி எது அப்படின்றது நேற்றே நம்ம பார்த்தோம். அதிக அளவில் அப்படின்னா எது வரும்? ஆஞ்சியோஸ்போம்ஸ் வரும். குறைந்த அளவுனா ஜிம்னோஸ்போம்ஸ். இது 2 தான் கேட்பாங்க மாத்தி மாத்தி. ஸோ அப்ப ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஜிம்னோஸ்போம்ஸ் மோஸ்ட்லி நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எதுக்கு? ஃபர்னிச்சர், பெயிண்ட், ஆயின்மெண்ட், மெடிசன், இந்த அப்புறம் ரெசின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆஞ்சியோஸ்போம்ஸ் நம்ம எதுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ஃபுட்டுக்காக. மேஜரா ஃபுட்டு தான் ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்னா வந்து. மற்றதெல்லாம் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். இதை கேட்கும் போது டைரக்டா கேட்டாங்கன்னா இதுதான் யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. Dash is the basic unit of classification. வந்து வகைப்பாட்டின் அடிப்படை அலகு என்ன அப்படின்னா ஸ்பீசிஸ். அதான் வந்து லோயர் லெவல்ல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப டாப் லெவல் என்ன இருக்கும்? கிங்டம் இருக்கும் வந்து. ஸோ அப்போ லோயர் லெவல் டாப் லெவல் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனா ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா உள்ள இருக்கிற நடுவில் இருக்கிறத எடுத்து போடுவாங்க. அப்ப ஜம்பிள் பண்ணி போட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. சூஸ் த இன்கரெக்ட் பாஸ். தவறான இணைகளை தேர்வு செய்க வந்து. கிளைகாலைசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா. கிளைகாலைசிஸ் மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறுகிறது. சரியா? சைட்டோபிளாஸ்ட்ல நடக்கும். கிளைகாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா போத் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெண்டுத்துக்கும் பொதுவான நிலை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வந்து. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா ராங் அப்படி சொல்லி பார்க்கிறோம். முதல் இணை வந்து தவறு அப்படி சொல்லுவோம். அடுத்து the end product of glycolysis is glucose அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்ப கிளைகாலிசிஸ் இறுதி பொருள் குளுக்கோஸ் ஆகும் அப்படின்னா பிக்சரோட பார்த்தோம் என்ன வரும்? பைருவிக் ஆசிட். பைருவிக் அமிலம் உருவாகிறதோட எது முடிஞ்சிடும் அப்படின்னா கிளைகாலிசிஸ் முடிஞ்சிடும் வந்து. சோ அப்ப அதுவும் எங்க நடக்கும் அப்படின்னா வந்து சைட்டோபிளாஸ்ம் தான் நடக்கும்னு தெரியும். அப்ப 2வது பேரும் தப்பா இருக்கு வந்து. 3வது பேர் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் அக்கர்ஸ் இன் தி சைட்டோபிளாசம் வந்து. ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொன்னாவே அது எங்க போயிடும்? மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள போயிடும். சைட்டோபிளாசத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது வந்து. நம்ம அனரோபிக் அப்படின்னும் போது காற்றில்லா சுவாசம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா
சைட்டோபிளாசத்துல அந்த சைட்டோபிளாசத்துல அந்த கிளைகாலிசிஸோட முடிஞ்சிடும் வந்து. அப்ப நமக்கு அந்த ஏடிபி அப்படின்றது 2 ஏடிபி அங்க உருவாகிறதோட முடிஞ்சிடும். அப்ப காற்று சுவாசம் அப்படின்னாவே நமக்கு அந்த ஆக்சிஜன் போய் உள்ள போய் நடக்கிறது எங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால நடக்கும் பார்க்கிறோம். சோ அப்ப அதுவும் தப்பு வந்து. சோ அப்ப கொஸ்டின் என்னன்னா தவறான இணைகளை தேர்வு செய்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா. சோ 3மே தவறு அப்படி பார்க்கிறோம். 3 pairs வந்து பாத்தீங்கன்னா 3 இணைகள் தவறு அப்படி. செவன்த் கொஸ்டின், the compound which links glycolysis and Krebs cycle is glycolysis மற்றும் Krebs சுழற்சியினை இணைக்கும் இந்த சேர்மம் எந்த சேர்மம் அப்படின்னு கேட்கறாங்க வந்து. சோ கிளைகாலிசிஸும் Krebs சுழற்சி வந்து. சோ கிளைகாலிசிஸ் எங்க நடக்குதுன்னா நமக்கு சைட்டோபிளாஸ்ல நடக்குது. Krebs சுழற்சி எங்க நடக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா நடக்குது. இது இணைக்கக்கூடிய சேர்மம் எது அப்படின்னா வந்து அசிடைல் கோ என்சைம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப அசிடைல் கோ என்சைம் அப்படின்றத வந்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இணைக்கிறது வந்து. இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இது அடிஷனலா ஒரு பாயிண்டா வந்து எழுதிக்கோங்க வந்து. சோ அப்ப இந்த என்சைம் வந்து என்ன பண்ணுது, எது யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் வந்து நடக்கிறது காரணமா இருக்கு. அப்ப மைட்டோகாண்ட்ரியால இந்த அசிடைல் கோ என்சைம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் வந்து நடக்கிறது காரணமா இருக்கு ஒரு என்சைம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம மைட்டோகாண்ட்ரியா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வந்து. சோ மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுல சுவாச தலைப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ரெஸ்பிரேட்டரி சரி ஆமா கரெக்ட், சுவாச தலைப்பொருட்கள் வந்து. இப்ப அந்த சுவாசத்தில் ஆக்சிடேஷனுக்கு காரணமான பொருட்கள் அப்படின்னா எது இதெல்லாம் இருக்குங்க? புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சுவாச தலைப்பொருட்கள் வந்து. இப்ப இந்த சுவாசத்தில் ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது இதெல்லாம் இருக்கும் அதுல எங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால. இப்ப ஆக்சிடேஷன் ஆகணும், அந்த ஆக்சிடேஷன் அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றது F1 பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம், ஆக்சிசோம்ஸ் பார்த்தோம். சோ அப்ப இந்த F1 பார்ட்டிகல் ஆக்சிசோம்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் எது இருக்குன்னா அந்த அசிடைல் கோஎன்சைம் இருக்கு அப்படின்னு. சோ அது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் வந்து நடக்க காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஓகே ஃப்ரெண்ட், எஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ கிறிஸ்டேல F1 பார்ட்டிகல்ஸ்ல மேட்ரிக்ஸ்ல இருக்கு அப்படி சொல்லி போட்டிருக்கீங்க. ஆக்சிசோம்ஸ் கரெக்ட். கங்காலட்சுமி, நந்தினி, விஸ்வநாதன். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வந்து பின்வரும் வாக்கியங்களை கவனி. when respiratory substrate is protein or fat then RQ will be less than 1 unit. கரெக்டா? சுவாச தலைப்பொருள் புரதம் அல்லது கொழுப்பு எனில் சுவாச ஈவு மதிப்பு 1 விட குறைவாக இருக்கும். கார்போஹைட்ரேட்டா இருந்தா என்ன இருக்கும்? 1. அப்ப ஃபேட் புரோட்டீனா என்ன இருக்கும்? 1 விட கம்மியா இருக்கும். அப்ப RQ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 1 விட கம்மியா இருக்கும் சொல்லி நம்ம நேத்து கிளாஸ்ல தான் பார்த்தோம். சோ கரெக்ட். when respiratory substrate is an organic acid the value of வந்து பாத்தீங்கன்னா RQ will be less than the unity அப்படின்றாங்க. 1 விட கம்மியா இருக்குன்றாங்க. கரெக்டா தப்பா? தப்பு. 1 விட அதிகமா இருக்கும் வந்து. சோ 1.33 அப்படி சொல்லி பார்த்தோம். சோ அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சுவாச தலைப்பொருள் ஒரு கரிம அமிலமாக இருந்தால் எனில் சுவாச ஈவு மதிப்பு 1 விட அதிகமாக இருக்கும், குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் வந்து தப்பு அப்படி சொல்லணும். சோ அப்ப ஸ்டேட்மெண்ட் வந்து 1 only வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் அப்படி சொல்லி பார்க்கறோம் வந்து. எது ராங் அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட். காரணம் 1 விட அதிகமா இருக்கும். 1னா கார்போஹைட்ரேட், 1 விட கம்மி அப்படின்னா வந்து புரோட்டீன், ஃபேட், 1 விட அதிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா இதுனா ஆர்கானிக் ஆசிட் வந்து. சோ ஆர்கானிக் ஆசிட்னா மாலிக் ஆசிட் வந்து. சோ அது வந்து 1 விட அதிகமா இருக்கும் அப்படி சொல்றாங்க. சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 மட்டும் சரி வந்து. which part of the respiratory system gases exchange takes place? சுவாச மண்டலத்தில் எந்த பகுதியில் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்கறாங்க. சோ அப்ப வாயு பரிமாற்றம் அப்படின்றது என்னன்னா அல்வியோலி அப்படின்னா காற்று நுண்பைகள் எங்க இருக்குன்னா லங்ஸ்குள்ள இருக்கும். பிசியாலஜி அப்படின்ற டாபிக் நம்ம படிப்போம். சோ அப்ப அந்த டாபிக்ல நம்ம வந்து லங்ஸ் பத்தி படிக்கும் போது அல்வியோலி அங்கதான் கேசிஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அது கேசிஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா வந்து அங்க ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபின் விட்டோம், அதே மாதிரி ஹீமோகுளோபின் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அப்ப கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிஜன் வந்து ஒட்டிக்காது. அப்ப ஹீமோகுளோபின் அப்படின்றது ஆர்பிசில இருக்கு. ஆர்பிசி ரத்த சிவப்பணுன்னு சொல்லுவோம். சோ அது என்ன பண்ணுன்னா போகும்போது ஆக்சிஜன் எடுத்துட்டு போகும், ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுவோம் லங்ஸ்க்கு வரும்போது வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்ணிடும். எங்கன்னா வெளியே வந்து. அப்ப நம்ம இன்ஹேல் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணும்போது ரேஷியோ ஆஃப் ஆக்சிஜன் வந்து இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும், வெளியே விடும்போது கம்மியா இருக்கும் வந்து. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு உள்ள போறது கம்மியா இருக்கும், வெளியே வரது அதிகமா இருக்கும். அப்ப நம்ம உள்ள போன எல்லா ஆக்சிஜனும் வந்து அப்படியே அட்டாச் ஆயிடும்னா அட்டாச் ஆகாது வந்து. அப்ப நம்ம 21% நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்தாலும் உள்ள போன உடனே மொத்த ஆக்சிஜன் என்ன ஆகாதுன்னா நம்ம பிளட்ல மிக்ஸ் ஆகாது. அப்ப உள்ள போறது வெளியே வர அந்த ரேஷியோ எடுக்கும் போது அப்ப ஆக்சிஜன் வந்து குறையுது. அதை வச்சுதான் என்ன சொல்றாங்கன்னா அப்ப ஆக்சிஜன் வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னு அப்புறமா கண்டுபிடிக்கிறாங்க ஹீமோகுளோபின்ல வந்து. அதே உள்ள போகும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து கம்மியா இருக்கு, வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு. அப்ப எக்ஸேல் பண்ணும்போது வெளியே விடும்போது அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. சோ காற்று நுண்ணறைகள் அப்படின்றது கேசிஸ் எக்ஸ்சேஞ்சா எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ்ல அப்படி சொல்லி பாக்குறோம். சோ 10 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த டாபிக் வந்து. 11வது கேள்வி, the following statements explain the properties of which planet வந்து பின்வரும் கூட்டங்கள் எந்த கோளின் இயல்புகளை விளக்குகிறது அப்படின்றதான். It is a rocky planet nearest to the sun வந்து.
ஸோ இது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள ஒரு பாறைக்கோள். பாறைக்கோள்னா ஃபர்ஸ்ட் 4 கோளுமே பாறைக்கோள் தான். அடுத்து அடுத்து இட் இஸ் வெரி ஹாட் டூரிங் எ டே அண்ட் வெரி கோல்ட் அட் நைட் அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ பகலில் அதிக வெப்பமாகும், இரவில் அதிக குளிராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பகல் இரவு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதிக குளிராகவும் இரவுல அதிக குளிராகவும் பகல் அதிக வெப்பமா இருக்குன்னா அங்க அட்மாஸ்பியர் இல்லைன்னு அர்த்தம். அட்மாஸ்பியர் இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கணும்னா அதோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா லோ டெம்பரேச்சருக்கு போக விடாம பாத்துக்கும் ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ்ல. சோ அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா அட்மாஸ்பியர் இல்லாத ஒரு பிளானட் அப்படின்னா எது? மெர்க்குரி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு. இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஆர்பிட்டிங் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம். சோ அப்ப ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். அப்ப நம்ம சோலார் சிஸ்டத்துல ஃபாஸ்டா சுத்துறது 88 நாள்ல சுத்தி வருதுன்னா மெர்க்குரி. அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல கன்ஃபார்மே பண்ணியாச்சு. சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா மெர்க்குரி, புதன் அப்படி சொல்லி பாக்குறோம். 3 ஸ்டேட்மெண்ட்மே எதை பத்தி சொல்லுதுன்னா மெர்க்குரி பத்தி சொல்லுது அப்படி சொல்லி. ஹாட்டஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம் இது ஆஃப் அவர் வீனஸ். காரணம் CO2 அவ்வளவு. அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அதான் மெயின் ரீசன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல் இஸ் ஹைலி ரியாக்டிவ்? பின்னரும் உலோகங்கள் எது அதிக வினைத்திறன் கொண்டது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அதிக வினைத்திறன் கொண்டது அப்படின்னா நம்ம பொதுவா என்ன சொல்லணும்னா சோடியம் பொட்டாசியம் சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும் என்ன சொல்லணும்னா கால்சியத்தை சொல்லலாம். அதிக வினைத்திறன் கொண்டது அப்படி சொல்லுறது. அப்ப எது வினைத்திறன் கம்மியா இருக்குன்னா ரியாக்ட் பண்ணாது பெருசா தண்ணியோட. ஆமா மெட்டல்ல. அப்ப மெட்டல் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உலோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே. அதுலயும் இந்த நோபல் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஈவன் டைலூட் ஆசிடோட கூட வினை புரியாதது எது அப்படின்னா காப்பர், சில்வர், கோல்டு. இது மூணுமே பாத்தீங்கன்னா வினை புரியாது. அப்ப அதிக வினைத்திறன் கொண்டது அப்படின்னா நம்ம அந்த டாப்ல பார்த்திருப்போம் சும்மாவே ரியாக்ட் பண்றது. அது வினை புரியாதது அப்படின்றது பாத்தீங்கன்னா பாட்டம்ல பார்த்திருப்போம். நடுவில் இருக்கிறது வேணாம்னு சொல்லியிருந்தால சோ ஒரு டேபிள் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கெமிஸ்ட்ரியில. சோ படிச்சு வச்சுக்கணும். அடுத்து சிங்கிள் செல் யூகேரியோட்டிக்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன். ஒற்றை செல் யூகேரியோட்டுகள் இவற்றுள் எதில் அடங்குகிறது அப்படின்றது. அப்ப யூகேரியோட்டுகள் அப்படின்னாவே என்னன்னா 2வது கிங்டத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல் கிங்டம் மட்டும் தான் ப்ரோகேரியோட். சோ அப்ப அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகல. அதுல சிங்கிள் செல்னா செகண்ட் கிங்டம் தான் புரோட்டிஸ்டா அப்படி சொல்லி பார்க்கணும். சோ அப்ப சி அப்ப எக்ஸாம்பிள் அப்படின்னும் போது அனிமல் அப்படின்னா என்ன வரும்? எக்ஸாம்பிள் அமீபா, பாராமீசியம். பிளான்ட்னா வால்வாக்ஸ். ரெண்டுத்துக்கு நடுவுலனா நிப்ளினா. அவ்வளவு. சூப்பர். The concentration of the sodium ions is dash and outside of the cell. சோடியம் அயனிகளின் செறிவான செல்லுக்கு வெளியே டேஷ் ஆக உள்ளது அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்ப செல்லுக்கு வெளியே சோடியம் அயான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். அப்போ ஒரு செல்லுக்குள்ள சோடியம் கம்மியா இருக்கும். ஆனா பொட்டாசியம் எப்படி இருக்குன்னா செல்லுக்குள்ள அதிகமா இருக்கும், வெளியே கம்மியா இருக்கும். கரெக்டா? ஆமா. பொட்டாசியம் உள்ள அதிகமா இருக்கும், வெளியே கம்மியா இருக்கும். சோடியம் உள்ள கம்மியா இருக்கும், வெளியே அதிகமா இருக்கும். அப்ப நம்ம செல் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்லுக்குள்ள எது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பொட்டாசியம் அதிகமா இருக்கும். செல்லுக்கு வெளியே எது அதிகமா இருக்குன்னா சோடியம் அதிகமா இருக்கும். அவ்வளவு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட். அடுத்து 15th கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். ஆசிட் பேஸ் ஒன்னா சேர்ந்துன்னா சால்ட் அண்ட் வாட்டர் நமக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி பார்க்கறோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பி அப்படி சொல்லி பார்க்கறோம். ஸோ அவ்வளவுதான். ஸோ டோட்டலா 15 கொஸ்டின்ஸ்.